இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான பங்கு இறை மக்களே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இதை நல்ல ஆயன் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். அதோடு சேர்த்து இறை அழைத்தல் ஞாயிறையும் என்று நாம் சிறப்பிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களை மிஸ் பண்ணியிருப்போம், அப்படி தானே? நிறைய தவற விட்டுருப்போம், நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். பஸ்ஸை தவற விட்டுருப்போம், ட்ரெயினை தவற விட்டுருப்போம், ஞாயிற்றுக்கிழமை பூசையை தவற விட்டுருப்போம், நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். பூசையெல்லாம் தவற விடலப்பா அது அப்படின்னு சொல்லி நிறைய தவற விட்டுருக்குறோம். தவற விட்ட பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தா நான் கரெக்டாக இன்டர்வியூக்கு போயிருந்திருப்பேன், அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்தா நான் கரெக்டாக அங்கே போயிருப்பேனே, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்புகளை, தவறவிட்ட வாய்ப்புகளுக்கான பாதிப்புகளை நாம் வாழ்க்கையில் நிறைய உணர்ந்திருப்போம். சிலருக்கு பாதிப்பு குறைவாக இருக்கலாம், சிலருக்கு பாதிப்பு பெரிதாக இருக்கலாம். இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என்ன அழைப்பு விடுக்கிறது? ஒருவரை தவறவிட்டு விடக்கூடாது நம்முடைய வாழ்வில் என்ற ஒரு அழைப்பை விடுக்கின்றது. ஒருவரை நம்முடைய வாழ்வில் தவறவிட்டக்கூடாது அப்படின்னு இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. அச்சம் என்ற அவலத்தின் காரணமாக புனித பேதுரு இயேசுவை தவறவிட்டார். தவறவிட்டதோடு மட்டுமல்லாமல் எனக்கு அவர் தெரியவே தெரியாது என்று ஆணையிடவும் சபிக்கவும் தொடங்கினார் பேதுரு. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், அந்த தலைமைச் சங்கத்தை எதிர்த்தே அவர் பேசுகின்றார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். அச்சத்தினால் அடைபட்டு கிடந்தவர் அந்த தலைமைச் சங்கத்தை எதிர்த்தே அவர் பேசுகிறார். திருத்தூதர் பணிகளில் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா இவ்வாறாக வரும்: உனக்கு செவி சாய்ப்பதா அல்லது நான் கடவுளுக்கு செவி சாய்ப்பதா அப்படி என்று சொல்லி அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்றால் அதையும் இன்றைய வாசகத்தில் நாம் படிக்கின்றோம். தூய ஆவியாரால் அச்சமடைந்திருந்த அவருடைய வாழ்வு கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவசனம் 3 இவ்வாறாக வாசிக்கின்றோம்: தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்போ தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால்தான் அவர் அந்த கிறிஸ்துவை பேசினார். தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜெபம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எழுந்தருளி வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியறலும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எறிய செய்தரலும். இப்போ சின்ன பிள்ளைங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த ஜெபம்? நான் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே எழுந்தருளி வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியறலும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எறிய செய்தரலும். இப்போ சின்ன பிள்ளைங்க முடிச்சிட்டாங்க, பெரியவங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பெரியவங்க சொல்லுங்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவரே எழுந்தருளி வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியறலும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எறிய செய்தரலும். இந்த ஜபமும் எனக்கு தெரியாது, செமினரியில் போனோன்னு கற்றுக்கிட்டோம், இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கு. ஆக புனித பேதுருவுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டார். அதனால்தான் அவர் அச்சமென்று இயேசுவை போதித்தார். அந்த பேதுரு காட்டிய ஒரு வழி, காட்டிய ஒரு வாழ்வு இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம், நல்ல ஆயனாக நாம் படிக்கின்றோம். அந்த பேதுரு காட்டிய இன்றைய முதல் வாசகத்தில் அவர் காட்டிய ஒரு வாழ்வு, ஒரு வழி, ஒரு விடுதலை இந்த நல்லாயன் இயேசு. இந்த நல்லாயன் இயேசு எப்படி தெரியுமா? எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 34 நாம் வாசிக்கின்றோம். நேரம் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும் அல்லது திருப்பாடல் 23 நானே நல்ல ஆயன் என்று இருக்கும். எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலும் இந்த நல்ல ஆயனை பற்றி நிறைய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்கள் என்னவென்றால், இதற்கு முன்னால் இருந்த ஆயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய சொந்த நலத்தை மட்டுமே பார்த்தார்கள்.
ஆடுகளை, மக்களை பார்க்கவில்லை. அந்த ஆயர்கள் தங்களுடைய சொந்த நலத்தை மட்டுமே பார்த்தார்களே ஒழிய ஆடுகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கவில்லை. ஆடுகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, தோன்றவில்லை. தெரிந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. ஆனால் இந்த நல்ல ஆயன் எப்படிப்பட்டவர் என்றால், ஆடுகளுக்காக வாழ்வை கொடுத்தவர், அதுவும் நிறைவான முழுமையான வாழ்வை கொடுக்க தன் உயிரை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆயரைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் நல்ல ஆயனாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நல்ல ஆயனுக்கு நிறைய குண நலன்கள் இருக்கின்றன. அதை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். அதில் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். நானே வாயில் என்று சொல்கிறார். நானே வாயில், ஐ எம் த கேட் அப்படி என்று சொல்கிறார். எப்படி புரிந்து கொள்வது? பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னாடிலாம் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் திறந்தே இருக்கும், வீட்டெல்லாம் பூட்ட மாட்டோம், அப்படியே கிடக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலைவாசல்லேருந்து கடைசி வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே திருடர் இல்லை, திருட்டு பயம் இல்லை, வேறு யாரும் இல்லை, அதனால் வீட்டை திறந்து போட்டு போவோம். இப்போ அப்படி போட்டு போக முடியுமா? அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பரிமாணம் ஆயிடுச்சு. இப்போ கேட்டு, அப்புறம் பூட்டு போட்டோம் பெரிய சங்கிலி வச்சு, அப்புறம் சென்சார்லாம் வச்சுருக்குறோம், இப்போ வாட்ச்மேன் வச்சுருக்குறோம். என்ன அர்த்தம்? சிசிடிவி கேமரா வச்சுருக்குறோம். என்ன அர்த்தம்னா திருட்டு நிறைய ஆயிடுச்சு, திருடர்கள் நிறைய ஆயிட்டாங்க. அதனால்தான் ஒரு பாதுகாப்பிற்காக நாம் வைக்கின்றோம். அதே போல் நம்முடைய ஆன்மாவிற்கு வாயில் யார் என்றார்? இயேசு மட்டுமே. நம்முடைய ஆன்மாவிற்கு வாயில் ஒரு கதவாக இருப்பவர் இந்த இயேசு மட்டும்தான். இந்த இயேசுவை நம்முடைய ஆன்மாவிற்கு கதவாக வைத்திருப்போம். தலைவாசல் அவர்தான். அவர் அப்படி கேட்டில் நிற்கும் போது எந்த தீய எண்ணமும் எந்த தீய சக்திகளும் ஆன்மாவிற்கு அந்த நல்ல ஆயனை நாம் கதவாக வைக்கின்ற பொழுது எந்த தீய எண்ணமும் போக முடியாது. உள்ளே புகுந்து நம்முடைய ஆன்மாவை அல்லது நம்முடைய வாழ்வை பாழ்படுத்த முடியாது. அதே போல் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளையும் வெளியே வர முடியாது. கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணமோ நம்மள்கிட்டருந்து உள்ளே வர முடியாது. எல்லாத்தையும் வாயில் நிற்கின்ற இந்த இயேசு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே அனுப்பிடுவார், வடிகட்டி அனுப்பி விட்டுருவார். ஆனால் நம்ம இன்னொன்று பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புறவாசல் வழியாக அனுமதிச்சு விட்டுறோம். நிறைய காரியங்களை புறவாசல், பின்வாசல் வழியாக நிறைய காரியங்களை வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் அனுமதித்து விடுகின்றோம். அதனால தான் நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அது புறவாசலால் நாம் அனுமதிக்கின்ற காரியங்களால் தான் இப்படி இருக்கிறது. தலைவாசலும் சரி, பின்வாசலும் சரி, எல்லா இடங்களிலும் நல்ல ஆயனாகிய இயேசுவை நம்முடைய வாயிலாக, கதவாக நம்முடைய ஆன்மாவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கொண்டோம் என்றால் நாம் சிறந்து விளங்குவோம். அதனால் முதல் மறையுரையில் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த நல்ல ஆயனை உங்களுடைய வாழ்க்கையில் தொலைத்து விடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நல்ல ஆயனை நம்முடைய வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாது. நம்முடைய ரோல் மாடல், இன்றைக்கு மறைக்கல்வி பிள்ளைங்க திருப்பலியை சிறப்பிக்கிறாங்க. உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா அவன் இவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவன் இவன் சொல்கிறேன்னா யாருன்னு புரியும். அவங்களாம் ரோல் மாடல் கிடையாது, உங்களை வச்சு சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு ரோல் மாடல் இயேசு மட்டும்தான். இப்போ எங்கள் பங்கில், வேளாங்கண்ணி பங்கில் மறைக்கல்வி பிள்ளைங்க சிறப்பிக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில் உட்காந்துருக்குறீங்க, வெளி பங்கிலிருந்து வந்திருக்கிறீங்க. கையெல்லாம் தூக்க வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். வேளாங்கண்ணி பங்கு மக்களுக்கு இந்த கேள்வியை கேட்குறேன், உங்களையும் சேர்த்துக்கிறேன். மறைக்கல்விக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறீங்களா? மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீங்களா? கை தூக்க வேண்டாம். மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீர்களா? அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்களாகவே சிந்தித்து பாருங்கள். நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்வேன். இன்று எதுவும் மறைக்கல்வி பிள்ளைகள் திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. எப்பொழுதும் சொல்வேன், உங்களுடைய பிள்ளைகளை கடவுளிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், கடவுள் பொறுப்பெடுத்து கொள்வார். அவ்வளவுதான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள், அவர் கொள்வார். நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், கடவுள் பார்த்துப்பார். எங்கே கொண்டு ஒப்படைக்கிறது? மறைக்கல்வி கிளாஸில் தொடக்கத்திலேயே அந்த ஞான உபதேசம் என்று பழைய தமிழில் சொல்லுவாங்க, கொண்டு போய் கொடுத்துடணும், அங்கே ஒப்படைச்சிடணும். நாம் பொருள் செலவு செய்து நிறைய ஆன்லைன் கிளாஸு, நிறைய கோர்ஸு அப்படி அனுப்பி வைக்கிறோம். இந்த மறைக்கல்விக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலுமே நிறைய வேலைகள் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வேண்டாம். இப்போ குருவானவர்களாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா ஏதோ துபக்கடின்னு வானத்திலேருந்து குதித்து வந்து கரெக்டாக தலையில் அபிஷேகம் பண்ணி குருவானவராக உருவாகலை. எந்த குருவானவருமே, எந்த அருட்சகோதரியுமே. ஏன்
இந்த பொது குருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கின்ற உங்களுக்கும் சரி, நாங்கள் பணி குருத்துவோம், நீங்கள் பொது குருத்துவோம். இந்த பொது குருத்துவத்தில் நல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தொகுக்கடின்னு கொடுத்து வந்துடல. இதே போல் சின்ன சின்ன வயசில் மறைக்கல்வி வகுப்புக்கு போய் அங்கே கோயிலில் போய் உட்காந்து பூசை பார்த்து இப்படி இருந்ததுனால தான் வழி தவறாமல் நேராக செல்கிறார்கள். அதனால் தான் நான் சொல்வேன், உங்களுடைய பிள்ளைகளை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். கடவுள் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இதை எழுதி வச்சுங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய உலக பொருட்கள், உலக கவர்ச்சி, இப்போ ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசுகிறேன்னா பயமாக இருக்குது. மொபைல்லாம் ஓப்பன் பண்ண முடியல, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலக கவர்ச்சி, உலக இன்பங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய பிள்ளைகளை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இந்த நல்ல ஆயனை, இந்த இயேசுவை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து தவறவிட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நடுநாயகமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.